சலார். பிரபாஸ், பிருத்திவிராஜ், ஸ்ருதிஹாசன் இப்படி நிறைய மல்டி ஸ்டார்ஸ் நடித்து வர வெள்ளிக்கிழமை தேட்டரில் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு படம். நம்ம ஏன் இந்த படத்தை பார்க்கணும், ஒய் வி ஷுட் வாட்ச் சலார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நிறைய பேருக்கு இருக்க ஒரே கேள்வி என்னென்னா, இந்த படம் பிரசாந்த் நீலோட கேஜிஎஃப் யூனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆகுமா? அப்படி கனெக்ட் ஆச்சுன்னா எந்த பொசிஷனில் யாஷ் வருவார், சலாருக்கும் ராக்கி பாய்க்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கும். இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்கிற விதமாக இந்த படத்தோட டைரக்டர் பிரசாந்த் நீல் ஒரு இன்டர்வியூவில் தெளிவாக சொல்லிட்டாரு, இந்த படத்துக்கும் கேஜிஎஃப்க்கும் எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லை அப்படின்னு. There's no part of Salar that has a connection with KGF. இருந்தாலும் புதுசாக ரிலீஸ் ஆன ட்ரெய்லரில் இந்த பொசிஷன் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா, டைலாக்ல சுல்தான்னு சொல்லும்போது கரெக்டாக இந்த ஃப்ரேமில் ஒருத்தர் அரியாசனமில் உட்கார போகிறாரு. அவரோட வாக்கிங் ஸ்டைல் அண்ட் கரெக்டாக சுல்தான்னு சொல்லும்போது ஒரு வேளை அது ராக்கி பாயாக இருக்கும்னு தோணுது. இன்ஃபேக்ட் இந்த படத்தோட வில்லன் யாருன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. 2 உயிர் நண்பர்கள் பரம விரோதியாக மாறினால அப்படின்னு டைலாக் சொல்லி நமக்கு ஒரு தெளிவான ஸ்ட்ரக்சரை சொல்லிட்டாங்க. முதல்ல பிரபாஸும் பிருத்திவிராஜும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்து பொலிட்டிக்கல் பவருக்காக வரதராஜ மன்னர் சலாரை ஒரு கருவியாக பயன்படுத்தி துரோகம் பண்ணி இவங்க 2 பேருக்குள்ளே நடக்கிற அந்த சிவில் வார் தான் இந்த படத்தோட மெயின் ஸ்டோரியாக இருக்கணும். இதுக்கு முன்னாடி வந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங்கோட லிரிக்ஸில் ஒருத்தன் அசுரன் ஒருத்தன் அரசன் அப்படின்னு இருக்கும். அப்படின்னா ஒருத்தன் மக்கள் கொண்டாடப்படுறவனாகவும் இன்னொருத்தன் மக்களை எதிர்க்கிறவனாகவும் இருப்பான். அஃப்கோர்ஸ் அந்த பாசிட்டிவான கேரக்டர் பிரபாஸ் தான். இப்போது ரிலீஸ் ஆன இந்த ட்ரெய்லரோட டியூரேஷன் 2 minutes 54 seconds. இந்த படத்தோட டியூரேஷன் 2 hours 54 minutes. ஆல்மோஸ்ட் இந்த படத்தோட டியூரேஷன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு இந்த ட்ரெய்லர்லேயே சொல்லிட்டாங்க. இந்த பார்ட் 1ல் மிகப்பெரிய போர் நிறுத்தப்பட்டு பார்ட் 2ல் மிகப்பெரிய யுத்தம் ஏற்பட்டு சலாருக்கும் வரதராஜ மன்னருக்கும் நடுவில் ஒரு போர் நடக்கலாம். இந்த படத்தில் பவர், ஃப்ரெண்ட்ஷிப், நிறைய விதமான கல்ச்சுரல் டைவர்சிட்டி இதெல்லாம் காட்ட போகிறாங்க. ஆக்ஷன், சென்டிமெண்ட் இது எல்லாத்துலேயும் நம்ம முன்னாடி பார்த்த கேஜிஎஃபோட சாயல் கண்டிப்பாக இருக்கும். அதை தவிர்க்கவும் முடியாது. ஏன்னா அதே டைரக்டர் படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்ததுனால கண்டிப்பாக 18 வயசுக்கு கீழே இருக்கவங்க இந்த படத்தை பார்க்க முடியாது. ஏன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ப்ரூட்டலான வயலன்ஸ் அண்ட் ரத்தம் தெரிக்கிற காட்சிகள். சலார் இது எந்த மாதிரி இந்தியன் சினிமாவில் தாக்கத்தை ஏற்படுத்த போகுது? பிரசாந்த் நீலோட விஷன் சரியாக ஆடியன்ஸ் கிட்ட ரீச் ஆகுமா? முக்கியமாக பிரபாஸ்க்கு இது ஒரு கம்பேக் படமாக இருக்குமான்னு ஃபேன்ஸ்லாம் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கான பதில் வர வெள்ளிக்கிழமை தெரிஞ்சிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ்லாம் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. த ஹோஸ்ட் சைனிங் ஆஃப்.